நீங்க யோசிக்கிறமே நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ள விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசிச்சேன். இல்லையா? ஓகே, நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசிச்சு. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ரொம்ப நல்லவர், நல்ல மாதிரி யோசிப்பீங்க. ரொம்ப நன்றி. Thank you very much. ரொம்ப கிரவுண்ட்ல சந்திக்கலாம். நன்றிமா தங்கச்சி. மைக்க கொடுங்க சார். விஜய் பாவனாவும் ஆக்டர் யோகி பாபுவும் பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரலாகி பேசு பொருளா மாறி இருக்கு. ஆக்சுவலா சமீபத்துல ஆக்டர் ரவி மோகன் தன்னுடைய புது ப்ரொடக்ஷன் கம்பெனியோட லான்ச்சிங் ஈவெண்ட்டை நடத்திருந்தாரு. இதுல நிறைய பிரபலங்களும் கலந்துகிட்டு நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருந்தாங்க. அந்த வகையில இந்த ஈவெண்ட்ல ஆக்டர் யோகி பாபுவும் கலந்திருந்தாரு. ரவி மோகன் யோகி பாபுவை வச்சு ஆர்டினரி மேனு சொல்லி ஒரு படத்தை தன்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம கூடவே முதல் முறையா டைரக்ஷனும் பண்றாரு. அதனால இத பத்தி பேசி மேலும் தான் நடிக்கிற ப்ரோகோடுன்ற படத்தை பத்தியும் பேசி அறிமுகப்படுத்தியிருந்தாரு. சோ இந்த லான்ச்சிங் ஈவெண்ட்ல தான் விஜய் பாவனா மற்றும் யோகி பாபுவோட இந்த ஒரு கான்வர்சேஷனும் நடந்திருக்கு. அப்படியா? இப்ப முன்னாடி வந்துட்டீங்களா, அதனால தான் பார்த்தேன். ஒரு மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலாமா? உங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க. ஏமா அப்படி மாட்டி விடுற? எப்போதுமே மாட்டி விடுறது தானே. என் மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே ரவி சார் என்ன நம்பி ஒரு படம் பண்றாரு, அது பெருசா வரணும், பெரிய ஹிட் ஆகணும், அவர் ப்ரொடக்ஷன் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பா நடக்கும். இப்படி நல்லவரா நடிச்சா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பா இருக்கு. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்ப? அதான் நல்லத்தனமா நான் யோசிச்சேன், வேற எதுவும். நீங்க யோசிக்கிறமே நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ள விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசிச்சேன். இல்லையா? ஓகே, நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல மாதிரி தான் யோசிச்சு. அது கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ரொம்ப நல்லவர், நல்ல மாதிரி யோசிப்பீங்க. ரொம்ப நன்றி. Thank you very much. ரொம்ப கிரவுண்ட்ல சந்திக்கலாம். நன்றிமா தங்கச்சி. மைக்க கொடுங்க சார். இத பார்த்த பலரும் சோசியல் மீடியால விஜய் பாவனா யோகி பாபுவை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி மோசமா பேசியிருக்காங்க. அதனாலதான் யோகி பாபு கடைசியில டென்ஷன் ஆகி பேசியிருக்காரு. இருந்தாலும் அவரு காமா தான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. மேலும் இந்த ஒரு சிச்சுவேஷனை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு வீடியோவும் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. இந்த நிலையில இந்த ஒரு விஷயத்துக்கு ரிப்ளை கொடுக்கற வகையில விஜய் பாவனா சில ஸ்டோரிஸ் ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கும் யோகி பாபுவுக்கும் இடையில நடந்த சுத்தமா பாதிப்பே இல்லாத இந்த உரையாடல் தவறான காரணங்களுக்காக வைரல் ஆவறதை பார்த்து உண்மையிலேயே நான் ஷாக் ஆயிட்டேன். கடந்த காலங்கள்ல நடந்த சிஎஸ்கே கேம்ஸ்லனா வேற நிகழ்ச்சிகளப்ப இந்த மாதிரியான எங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நாங்க எப்பவுமே இந்த மாதிரியான சில ஃபன்னான விஷயங்களை தான் பண்ணுவோம், அதை தான் திருப்பியும் உருவாக்க முயற்சி பண்ணோம். ஆக்சுவலா அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவர் விளையாட்டை எடுத்துக்கிட்டு பதில் அளிச்சாரு. பல வருஷங்களா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம். மேலும் பல நிகழ்ச்சிகள்ல இது மாதிரியான சூப்பரான தருணங்களை நாங்க பகிர்ந்திருக்கோம். சுத்தமா யூஸே இல்லாத சில உதவாக்குற மக்கள் இதை முழுமையான ஒரு நாடகமாக்கி நமக்குள்ள ஒரு மாயையான ஈகோ பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க. நாங்க நல்லாதான் இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. சொல்லப்போனா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நாங்க 2 பேரும் இதை பத்தி பேசி சிரிச்சோம். எங்களுக்கு இடையில எந்த ஒரு வெறுப்புமே இல்ல. சோ வெறுப்பே இல்லாதப்ப தேவையில்லாம வெறுப்ப பரப்பாதீங்க, ஸ்டாப் பண்ணிக்கங்கன்னு சொல்லிருக்காங்க. இதை தொடர்ந்து இதே மாதிரி வேற நிகழ்ச்சிகள்ல இவங்க 2 பேரும் ஃபன்னா பேசிக்கிட்ட சில வீடியோஸையும் விஜய் பாவனா ஷேர் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கேக்கு அடுத்தது ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? நீங்க அவரை தான் கேட்கணும், சார் தான் கேட்கணும். Would you like to include him in the CSK team for the next year? மேலும் விஜய் பாவனா இன்னொரு ஸ்டோரியில வெறுப்புன்றது ரேரா இருந்தாலும் இல்லனா இல்லாம இருந்தாலும் கூட மக்கள் வெறுப்பை நோக்கி மட்டுமே முந்திக்கிட்டு போறது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. மக்கள் எவ்வளவு ஈஸியா 30 நொடி வதந்திகளுக்காகவும் ஃபன்னுக்காகவும் இன்னொருத்தவங்களோட உறவுகளையும் நல்ல பெயர்களையும் அழிக்க தயாரா இருக்காங்கன்றத பார்த்து நான் அதிர்ச்சி அடையறேன். நான் வழக்கமா எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கறதில்ல. ஆனா இதுல இன்னொருத்தர் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலயும் அவருடைய விளையாட்டுத்தனமா ஆராயப்படுறதுனாலயும் தான் இதை நான் செய்யறேன். வேற யாராவது உங்ககிட்ட இதை கொண்டு வந்தா அவங்களுக்கு இதை பத்தி புரிய வைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட மெச்சூரிட்டி இருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் வன்முறையான வார்த்தைகளால ட்ரோலிங் என்ற பேர்ல இப்படி தப்பான தகவல்களை பரப்புறவங்கள ஸ்டாப் பண்ணுங்க. இத பத்தி நான் சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். நீங்களும் வாழுங்க, மத்தவங்களையும் வாழ விடுங்கன்னு விஜய் பாவனா சொல்லி முடிச்சிருக்காங்க.